கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் இம்மட்டும் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இனிமேலும் நம்மளை நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை நம்மளோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவரிடம் விட்டு புறப்பட்டு போனார். சிறு பிள்ளைங்களை இயேசுவினிடத்தில், சின்ன பிள்ளைங்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு கொண்டு வரும் பொழுது எல்லாரும் அதட்டி, சின்ன பிள்ளைங்கள்லாம் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும், சீஷர்கள் எல்லாம். அப்போ இயேசு அவங்களெல்லாம் அதட்டாதீங்க, அவங்கள கொண்டு வாங்க, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இப்போ இந்த நாட்களில் நம்ம எல்லா சர்ச்சிலையுமே பார்த்திங்கன்னா விபிஎஸ் நடக்க போகுது, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல். இந்த லீவ் டைமில், இந்த சம்மர் டைமில் எல்லா ஸ்கூல்லையும் பாருங்கள், வழக்கமாக சண்டே ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா 50-100 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 100 பிள்ளைங்க வருவாங்க. இந்த டைமை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கணும். நான் கூட சத்தீஸ்கரில் 50 கிராமங்கள் இருக்கிறது. கூடுமான மட்டும் நான் எங்கள் சர்ச் ஒன்று இருக்கிறதுனால அந்த சர்ச் இருக்கிற கிராமத்தில் இருந்தும் சுற்றிலும் இருக்கிற கிராமத்தில் இருந்தும் சில பிள்ளைகளை கொண்டு ரொம்ப கஷ்டம். ரொம்ப தூரத்தில் இருந்து கொண்டு வரணும்னா டிரான்ஸ்போர்ட்டு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். அதெல்லாம் பண்ணி அவங்கள இது பண்ணணும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார், சிறு பிள்ளைகளை ஒதுக்கலை. இயேசு பெரியவங்களுக்கு மாத்திரம் ஊழியம் செஞ்சுட்டு, பெரியவங்களுக்கு மாத்திரம் அவங்க பிரசங்கத்தை பண்ணிவிட்டு, அற்புதங்களை செஞ்சுட்டு, ஜெபம் பண்ணிட்டு போல. சிறு பிள்ளைகளை நேசித்து, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு அனுமதிங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணினார். அப்போ சிறு பிள்ளைகளுக்காக குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். அந்த சிறு பிள்ளைகளுடைய அநேக பிள்ளைகளை நான் பார்த்து கேட்டிருக்கிறேன். இந்த சிறு பிள்ளையின் பிரயாசத்தில் அவங்க இயேசுவை அறிந்து, ஸ்கூல்லையோ இல்லை இந்த மாதிரி விபிஎஸ்லையோ சிறு பிள்ளைகளை அறிந்த அநேக பிள்ளைகள் வேற்று மதத்தினராக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள இயேசுவின் அன்பு ஆழமாக இருந்து, அந்த அன்பு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவர்களை தாங்குகிறது, மற்றவர்களுக்கும் நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறது. நல்ல காரியங்களை சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைப்போம் என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய எதிர்காலமாய் இருக்கிறது. இயேசு சமுதாயத்தினுடைய எதிர்காலங்களை அவர் மனசில் வச்சு சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு அழைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். என்னிடத்தில் அனுமதிங்கள் என்று சொன்னார். இந்த நாட்களை பிரயோஜிப்போம், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னீரே, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.